Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு டைம் ஸ்ட்ராங்காக சொல்லிக்கிறேன், நம்ம சேனல் பேரை சொல்லி யாராச்சும் உங்ககிட்ட காசு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. இது வந்து முற்றிலும் இலவசமான என்னுடைய எஜுகேஷனில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன், முற்றிலும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஸோ Preis-Aktion தமிழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரை வச்சுட்டு நிறைய பேர் யூடியூப்பில் நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய சேனல்ஸ் இருக்குது. டெலிகிராம் சேனல்ஸ் பார்த்தா நிறைய சேனல் Preis-Aktion அப்படின்ற ஒரு சேனல் இருக்காங்க. ஸோ நான் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்ல விருப்பப்படுறேன், என்னுடைய பேரை யூஸ் பண்ணி யாராச்சும் உங்களுக்கு உங்ககிட்ட காசு கலெக்ட் பண்ணவும் ஜாஸ்தி கொடுக்காதீங்க. அதே மாதிரி ஏஐ யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள், என்னுடைய ஃபேஸ் வச்சுக்கிட்டும் நான் பேசுகிற மாதிரி அந்த வாய்ஸும் அந்த உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஏஐ இருந்தால் ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிங்க என்னுடைய வாய்ஸ் தானே அப்படின்னு. முக்கியமாக என்ன காண்டாக்ட் நம்பர் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் நானா இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட பணத்தை கொடுங்க. தயவுசெய்து யாரும் பணம், நான் இதெல்லாம் ஒரு பைசா வாங்கினதில்லை, ஒரு பைசா இதுவும் கேட்க போகிறதும் கிடையாது. இது முற்றிலும் இலவசமான ஒரு சேனல். வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது மார்க்கெட் வியூஸை, லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸை எந்த பக்கம் டைரெக்ஷன் மூவ்மெண்ட் ஆகும், ப்ரைஸ் என்ன மாதிரி நடக்கும் அப்படின்றது விஷயம் ஷேர் பண்ணிவிட்டு கடந்த 7-8 வருடங்களாக. சரி, இப்போது நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி இன்றைக்கே நான் ஏன் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மண்டே அவைலபிளாக இருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் வந்து முன்கூட்டியே வந்து வீடியோவை அப்லோட் பண்ணிடுறேன். இதை நீங்கள் மண்டே கேப் அப் கேப் டவுன் ஆகுது அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஓரளவுக்கு நெகோஷியேட் அந்த ரேட்டில் வந்து ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டியூஸ்டேலேருந்து ஆஸ் யூஷுவல் நார்மலாக வந்து ஆக்டிவ் ஆகிடும். திரும்ப நீங்கள் டியூஸ்டேலேருந்து நீங்கள் நார்மலாக பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம டெலிகிராம் சேனலில் டெலிகிராம் சேனல் சொல்ல குறிப்பிடக்கூடாது, எஜுகேஷன் சேனல். நம்ம எஜுகேஷனல் ஃப்ரீ ஆஃப் குரூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் கேஸ் வியூ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு ஈவினிங் டைமில் ஒரு சின்னதாக ஒரு ட்ரேட் கிடைக்கட்டுமா அப்படின்னு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் எந்த மாதிரி கிடைச்சிருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இதில் வந்து நீங்கள் யார்கிட்டையும் காசு கொடுத்து சேர வேண்டிய அவசியமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் அதை புரிஞ்சுக்கங்க. சரி, நிஃப்டி 50 அன்றைக்கி நீங்கள் அப்டேட் கொடுத்துருந்தீங்க சார், இது எப்படி நாங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள். இப்போது மார்க்கெட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறீங்க, நடந்ததுக்கு அப்புறம் எப்படி சார் நம்ம ட்ரேட் எடுக்கிறது? ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரும்னா, ஒரு ஏரியாவில் வந்து ஒரு பையிங் ஏரியாவில் ஒரு கேண்டில் க்ளோசிங் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு க்ரீன் கலர் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகள் தேடுறீங்க அப்படின்னப்போ ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுக்குதுன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். அப்போது க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அதில் ஆல்மோஸ்ட் பையர்ஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க, நிறைஞ்சிருக்காங்க அப்படின்னு. எந்த ஏரியாவில் அது முக்கியம் இல்லையா? இப்போது செல்லர்ஸ் ஏரியாவில் ட்ரெண்ட் டவுனில் வந்துருக்குது, இந்த இடத்துல வந்து க்ரீன் கலர் கேண்டில் க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னு இந்த இடத்துல பையிங் எடுக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் பையிங் ஏரியா அதாவது நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு அப் சைடில் அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குது, அப் ட்ரெண்டில் போயிட்டு கரெக்ஷனில் திரும்ப வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்து இதுக்கப்புறம் திரும்ப வந்து அப் சைடுக்கான ஒரு வியூ பாருங்கள் அப்படின்னு தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் இந்த வீடியோ அதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் இருக்குது, நீங்கள் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 1 ஹவர் எந்த கேண்டில் எடுத்துங்க. அந்த கேண்டில் வந்து ஃபஸ்ட்டு எல்லாம் வந்து பையர்ஸ் நிறைஞ்சிருக்காங்க, பர்லேஸாக வந்து ரிஜெக்ஷன் இருக்காங்க டாப்பில். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ரெட் கேண்டில் இப்போ வந்து மேலே உங்களுக்கு சொன்ன ரெசிஸ்டன்ஸ் ஏரியாலாம் தாண்டி க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அப்பர் சைடுக்கான பிளான்னா ஒரு ஃபஸ்ட்டு டைமில் உங்களோட டார்கெட், அதாவது எங்கள் டார்கெட்லாம் இப்போ இவ்வளோ பெருசாலாம் நமக்கு வராது, 1:2 1:1.5 அவ்வளோ இடத்துல இருந்தால் போதும். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு இந்த தூரத்தை கரெக்ட் பண்ணால் போதும். ஓகே, சரி சார், இதை வந்து பையிங் சைடு ப்ராஃபிட் எடுத்துரும், அதே மாதிரி இந்த செல்லிங் சைடு இந்த ப்ராஃபிட் எடுக்க முடியாதா சார் அப்படின்னு நான் சர்ச் பண்ண அனாலிசிஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க, இங்கே டார்கெட் புக் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னுடைய நாலேஜ், நானும் சரியாக தவறாக சொல்ல வரல, எனக்கு அந்தளவுக்கு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். இந்த இடத்துல நான் ப்ராஃபிட் வந்து என்னோட சத்தியமாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணியிருப்பேன்னா வெயிட் ஃபார் கரெக்ஷன், அகைன் இன்னொரு பிரேக் அவுட் நடக்குதான்னு பார்த்துட்டு ஒரு அப் சைடுக்கான பிளான் பண்ணியிருப்பேன். வர நான் இந்த பக்கம் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன். மேபி அது ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாம், இப்போ நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யாரோட எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் சொல்லலாமே தவிர இது எல்லோரும் வந்து அந்த மாதிரி ப்ராஃபிட் ஈஸியாக வந்து விஷயம் கிடையாது. ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக புள்ளி சொல்லுவோம். மேபி இந்த இடத்துல வந்து கரெக்ஷனுக்காக வந்து இதெல்லாம் வந்து சப்போர்ட் லெவல்லாம் ஒர்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஃபார்மேஷன் நடந்ததுன்னா அப்போ நம்ம அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணியிருப்பேன் நான் இது அந்த இடத்துல. ஆக்சுவலாக ஃபஸ்ட் ட்ரேடில் நம்ம சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுற கான்செப்ட் இல்லையா? ஸோ அதனால் வந்து அன்றைக்கி கதை முடிஞ்சுது. சரி, அப்போது நெக்ஸ்ட் என்ன சார் பிளான் பண்ணலாம்? இப்போது இந்த ஸ்டோரி முடிஞ்சுது, நெக்ஸ்ட் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வேர்ல்டு மார்க்கெட் எந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் நம்ம ஒரு லைட்டாக சப்போர்ட்டிங் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே ஒரு பாசிட்டிவ், அதாவது ஒரு க்ரீனாக இருக்குது. மேபி மண்டேயில் எப்படி இருக்குதுன்னு தெரியாது, ஆனால் இப்போதைக்கு சுச்சுவேஷன் க்ரீன் இருக்குது. அப்புறம் மாதிரி குளோபல் நிஃப்டி, அதாவது கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா 128+ இருக்குது. ஓகே, எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவாக இருந்தால் இந்த சார்ட்டில் நம்ம எப்படி சார் அனாலிசிஸ் பண்ணலாம்? நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாமா? 1 ஹவர் 50 மினிட்ஸ் ஏதோ ஒன்று கொஞ்சம் பெரிய டைமில் ஷிஃப்ட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே, சரி, நம்ம 10 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம இன்டர்டே அப்படின்றதுக்கு 1 ஹவரில் எல்லாமே மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் எதுவும் நம்மளால் பண்ண முடியாது.
ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி 50ல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இந்த அப்பர் சைட் க்ளோசிங் கொடுத்து மூமெண்டம் எக்ஸிட். சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் ஸ்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்போது நமக்கு கீழே வந்து சப்போர்ட் ஏரியா, மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது இப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கனெக்ட் பார்த்திங்கன்னா கூட இந்த இடத்துல வந்து 24,400க்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்தால் நம்ம வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஓகே, நமக்கு வந்து கிட்டத்தில் வந்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் இந்த க்ளோசிங் கொடுக்குதுன்னா நமக்கு அது வெயிட் ஃபார் புல் பேக் அகைன் பிரேக் அவுட்டில் நீங்கள் டார்கெட் எடுத்து திரும்ப ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, மார்க்கெட் வந்து அப்படியே கரெக்டாக இங்கேயே நிற்குதா, அங்கேயே ப்ரைஸ் நிற்குதா, கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் ட்ரேடிங்கை. ஏன்னா இந்த ஜோனில் மாற்றுறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு. ப்ரைஸ் அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஓகே, சரி, ஒரு வேளை ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து க்ளோசிங் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் வந்து இதில் க்ளோசிங் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து கீழே க்ளோசிங் கொடுத்துல அப்போ இந்த 2 இடத்துல எஸ்எல் போட்டிருப்பாங்க. இந்த எஸ்எல் ட்ரிகர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். இந்த ஏரியாவுக்கு கீழே, அதாவது இந்த பிரேக் டவுன் ஆகிடுச்சு, இந்த கீழே வந்து க்ளோசிங் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ இந்த இடத்துல வந்து லோயர் லோ ஃபார்மேஷனுக்காக நீங்கள் கீழே வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஸோ உங்களுடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,200 ரேஞ்சில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஷார்ட் சைடில் நிஃப்டி 50. அப்பர் சைடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதில் பிரேக் அவுட்கான க்ளோசிங் கொடுத்தது நீங்கள் ஒரு அப் சைட் பிளான் பண்ணிங்க அப்படின்னா அப்பர் சைட் கூட ஒரு 24,480 அந்த லெவலில் கொஞ்சம் வெளியே வரது பெட்டராக இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் அப்படி கண்டினியூ மேலே போகிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அப்படின்னா ப்ரைஸு அகைன் கரெக்ஷன் வந்து இந்த மாதிரி தான் மேலே மூவ் ஆகாமல் தவிர கண்டினியூவாக மேலே மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால் அப்பர் சைடும் சேம் அதே மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ 1:2 1:2 அந்த ரேஞ்சில் நீங்கள் வெளியே வந்துட்டால் பெட்டராக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸை நான் ஷேர் பண்ணுறேன். சரி, பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணலாம்? பேங்க் நிஃப்டி கொஞ்சம் சார்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே தெரியும் உங்களுக்கு நிஃப்டி மிட் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.78% வந்து மைனஸில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.32, அதாவது 250 புள்ளிகள் வந்து ப்ளஸில் கொடுத்துருக்காங்க. மிச்சம் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு ஃப்ளாட் அந்த ரேஞ்சில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அப்போது பேங்க் நிஃப்டி என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ ப்ரைஸு கொஞ்சம் கீழே வர மாதிரி ரியாக்ட் பண்ணுது. அதாவது எதுக்காக கீழே வருது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோன்னா இதனுடைய ரீடெஸ்ட் ஃபெப்னாக்கி ரீடெஸ்ட் போட்டு பார்த்தோன்னு வச்சுங்களேன், எவ்வளோ தூரம் கரெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதில் 0.618 லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் மீன் டச் பண்ணியிருக்காங்க. டச் பண்ணி இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் மேலே போயிருக்கு. அதே மாதிரி மேலே ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 0.236 அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸாகவும் ஒர்க் ஆகிட்டு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அகைன் இங்கேருந்து ஒரு அப் மூவ் கொடுக்குது அப்படின்னா இந்த இதில் வந்து பிரேக் அவுட் நடந்ததாக கூட நமக்கு இந்த இதில் டார்கெட் புக் பண்ணிவிட்டு வெளியே வருங்க. 55,500க்கு நீங்கள் ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணி டக்குன்னு வெளியே வந்துருங்க. ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு நியூ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மேபி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட்னா அகைன் இன்னொரு டைம் கீழே வரலாம். ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ இந்த இதில் மேலே க்ளோசிங் கொடுத்தா இந்த இதில் டார்கெட் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துருங்க. இது அப் சைடில். டவுன் சைடில் பிளான் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 0.618 கொஞ்சம் இன்னொரு டைம் கீழே வர சொல்ல மேபி சப்போர்ட் எடுக்கலாம். அல்லது சப்போஸ் இந்த இதில் சஸ்டெண்ட் ஆகி நிற்குது அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்குது அங்கே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலாக எதிர்பார்க்கலாம். 54,500க்கு நீங்கள் நெக்ஸ்ட் லெவலாக எதிர்பார்க்கலாம். ஆனால் ப்ரைஸ் இந்த மாதிரி வந்தால் தான் நீங்கள் ஒரே ஒரு க்ரீனு ஒரே ரெட்டுன்னு ஒரே அந்த கேண்டில் ஃபஸ்ட்டில் என்ட்ரி ஆகிட்னா வெரி ரிஸ்கி அமையும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதில் ஒரு கரெக்ஷன், அதில் ஒரு புல் பேக் எதுனா வந்தால் அப்போ நீங்கள் பிரேக் அவுட் அல்ல பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியில் நானாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரேட்டுக்கான பிளான் பண்ணுவேன். இது என்னுடைய வியூஸ் தான் தவிர இதில் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆலோசகர் ஒரு டைம் கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, சரி, அப்போ சென்செக்ஸ் என்ன சார் பண்ணலாம்? சென்செக்ஸில் என்ன பண்ணலாம்? சேம் நம்ம நிஃப்டி 50ல் என்ன பிளான் பண்ணும் மாதிரி தான். கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ப்ரைஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நிற்குது. ஸோ இதில் நான் என்ன பிளான் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ரேஞ்சே நான் வந்து கொஞ்சம் பெரிய ரேஞ்சாக எடுத்துக்கிறேன். அதாவது சென்செக்ஸில் கொஞ்சம் பெரிய ரேஞ்சில் இதுக்குள்ளே நாம் ஒரு ட்ரேட் பிளான் எடுக்க சொல்ல வெரி ஸ்மால் குவான்டிட்டி எடுப்பேன். இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம ட்ரேட் எடுக்கிறோன்னா வெரி ஸ்மால் குவான்டிட்டி. இதுக்கு வெளியவோ இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம நார்மல் குவான்டிட்டியை அதுக்கப்புறம் வந்து அந்த செட்டப் என்ன கிடைக்குதான்னு பார்த்து அதில் நம்ம ஷார்ட்டோ இல்லை லாங்கோ போகலாம். அப்போ நம்ம இதில் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம்? இதுக்கப்புறம் ஒரு அப்பர் சைடுக்கான பிளானை நம்ம பண்ணலாம். அதாவது 80,700 80,800க்கு மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா அதில் ஒரு புல் பேக்கில் ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்த்து நான் அப் சைடுக்கான பிளான் பண்ணுவேன். டவுன் சைடு அப்படின்னு பார்க்குறப்போ கீழே மார்க்கெட் கிளியர் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த 80,000க்கு பிலோ நம்ம இது கீழே வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் வந்து ஒரு ஸ்மால் டார்கெட் தான். ஏன்னா பெருசாக வந்து ட்ரெண்ட் ஒன்று டவுனால் ஒன்றும் கிடையாது. மேபி அந்த கரெக்ஷன் அப்படின்னு ஃபேஸில் சொல்லும் லிட்டில் பிட் இன்ட்ரடேக்காக கொஞ்சம் தூரம் வரலாம். ஸோ அதனால் அந்த டவுன் சைடுக்கான டார்கெட்டை இதில் வச்சுக்குவேன் சென்செக்ஸில். ஓகே, நிஃப்டி மிட் கேப்லேயும் அதே தான் சேம்.
ஏன்னா ப்ரைஸ் இதுலேயும் டவுன் வந்துட்டு இருக்குது. லோ பிரேக் ஆக சொல்ல நம்ம வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம பண்ணுவோம். இதுதான் ரெசிஸ்டன்ஸ் இது. ஸோ ப்ரைஸ் அகைன் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் அமையும். ஸோ அகைன் வந்து டவுன் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இப்போ டாப் அப்பர் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ்னால் நெக்ஸ்ட் 3வது ரெசிஸ்டன்ஸ் இது கனெக்ட் ஆகும் ப்ரைஸ். அப்போ நம்ம ஃபஸ்ட் லெவலில் இந்த இடத்துல வெளியே வந்துடுறது பெட்டர். அப் சைடு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நிஃப்டி மிட் கேப்பில் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடுறது பெட்டர். ஏன்னா ப்ரைஸ் இங்கே சஸ்டன் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகுதா இல்லை இங்கே இந்த ப்ரைஸ் சஸ்டன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகுதா வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த ஏரியாவில். ஸோ ப்ரைஸை நம்ம இந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்ஸ் லைக்ஸ் மூலிமா தெரியுங்க. எத்தனை லைக்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.